நியூஸ் 7 தமிழின் நம்ம ஏரியா செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் உள்ள சாகர் மருந்தகத்தில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம், RS சாலை, ஸ்கீம் சாலை மற்றும் திருச்சி சாலை என 4 இடங்களில் உள்ள சாகர் மருந்தகங்களில் 6 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழு சோதனை மேற்கொண்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற இந்த வருமான வரி சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மகாராஜபுரம் பேரூராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக பயன்படுத்தாத நிலையில் பாழடைந்து மோசமான நிலையில் காணப்படுவதாகவும், விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு பல கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகாராஜபுரம் பகுதியில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மதுபோதையில் காரை ஓட்டிச் சென்று வீட்டின் மீது மோதிய பாஜக பிரமுகருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் லட்சுமணன் தமது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது ஆத்துக்காடு என்னும் இடத்தில் சாலையோரம் இருந்த வீட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. காரை ஓட்டி வந்த லட்சுமணன் குடிபோதையில் இருந்ததை அறிந்த அப்பகுதி மக்கள் அவரை சரமாரியாக தாக்கினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து லட்சுமணனை மீட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவள்ளூர் அருகே குடிசை மாற்று வாரியம் சார்பில் புதிய குடியிருப்பு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூச்சி அத்திப்பேடு கிராமத்தில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பில் 1152 வீடுகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குடியிருப்புக்காக பயன்பாட்டில் உள்ள நிலத்தை கைப்பற்ற எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்கள் செங்குன்றம் திருவள்ளூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தேனி மாவட்டத்தில் அரசு கொள்முதல் நிலையத்தில் இருந்த நெல் மூட்டைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து சேதமடைந்தன. பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சாகுபடி செய்யும் நெல் மூட்டைகள் மேல்மங்கலம் பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தில் குடிநீர் வசதி செய்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுகுளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சாம்பக்குளம் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு போதிய குடிநீர் வசதி இல்லாததால் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடைக்குளம் கிராமத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வரும் சூழல் உள்ளது. குடிநீருக்காக இரவு நேரங்களில் பெண்கள் சென்று வருவதால் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுவதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் தடை அறிவிக்கப்பட்டுள்ளதால் 20,000 தொழிலாளர்கள் வேலை இழக்க நேரிடும் என்று பிளாஸ்டிக் பொருள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பிளாஸ்டிக் பொருள் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் மாநில அரசு அவசர கதியில் செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். கார்ப்பரேட் நிறுவனங்கள் உணவு மற்றும் மளிகை பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்காமல் சிறு குறு உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் தயாரிப்புகளுக்கு தடை விதிப்பதால் சந்தையில் விற்பனை செய்வதற்கு மட்டும் தடை விதிப்பது நியாயமற்றது. 20,000 பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியரை மீண்டும் பணியமர்த்த கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருபவர் பார்த்திபன் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்றதால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பார்த்திபனுக்கு பதிலாக தற்காலிக ஆசிரியர் இன்று நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் ஆசிரியர் பார்த்திபனை பணியமர்த்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு சில மாணவர்கள் உணர்ச்சி மிகுதியில் கண்ணீர் விட்டு அழுதார்கள். தகவல் அறிந்து வந்த கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மாணவர்கள் வகுப்புக்கு திரும்பினார்கள். திருச்செங்கோட்டில் நடைபெற்ற 15வது தேசிய சிலம்ப போட்டியில் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இந்திய சிலம்பம் ஃபெடரேஷன், தமிழ்நாடு சிலம்ப கழகம் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்திய 15வது தேசிய சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் 19 மாநிலங்களைச் சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள். மினி சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர் என 4 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் அதிக புள்ளிகள் பெற்று தமிழகம் முதலிடம் பிடித்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மலேசியாவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள்.
திருவாரூர் காரைக்குடி அகல ரயில் பாதை பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் குல்ஷ்ரேஷ்தா தெரிவித்துள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவாரூர் காரைக்குடி அகல ரயில் பாதை பணிகள் நிறைவடைந்த பின்னர் ரயில்கள் இயக்குவது குறித்து ரயில்வே அமைச்சகம் தான் முடிவெடுக்கும் என்று கூறினார். மேலும் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு திருவாரூரில் இருந்து திருச்சிக்கு ரயில்கள் இயக்குவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொடர்ந்து 11வது நாளாக முகாமிட்டுள்ள சின்னத்தம்பி யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். உடுமலை அருகே சுற்றித் திரியும் சின்னத்தம்பி யானையை வனப்பகுதிக்கு விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் கரும்பு காட்டுக்குள் புகுந்து கொண்டு சின்னத்தம்பி போக்கு காட்டியது. இந்த நிலையில் அங்குள்ள தென்னந்தோப்பில் புகுந்த சின்னத்தம்பி யானை 15 தென்னை மரங்களை முறித்து சேதப்படுத்தியுள்ளது. சின்னத்தம்பி யானையால் இழப்புகளை தாங்க முடியாமல் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். சின்னத்தம்பி யானையை விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டார்கள். ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கும் ஆவணங்கள் பெறுவதற்கும் அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் அதிக அளவில் லஞ்சம் பெறுவதாக வந்த புகாரை அடுத்து இந்த சோதனை நடைபெற்றது. சோதனையின் போது கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞரை போலீசார் இழுத்து சென்றனர். மதுரை அண்ணாநகர் பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வழக்கறிஞர் சாமி என்பவர் போலீசாரில் புகார் அளித்துள்ளார். எனினும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசாரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாமி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆனந்தவள்ளி சோமநாதர் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தையொட்டி அதிகாலையில் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து சென்று யாகசாலையை வலம் வந்தனர். தொடர்ந்து கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தார்கள். தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு கொண்டு செல்லப்படும் கோதண்டராமர் சிலை கிருஷ்ணகிரி அருகே பாலத்தை கடப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் 4வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 350 டன் எடை கொண்ட இந்த சிலை 240 டயர்கள் கொண்ட கார்கோ லாரி மூலம் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி திருவண்ணாமலையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டது. பல்வேறு தடைகளை கடந்து சிலை கிருஷ்ணகிரியை வந்தடைந்ததாலும் மாநில எல்லையை கடப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மார்க்கண்டேயன் ஆற்றை கடந்த கோதண்டராமர் சிலை அடுத்ததாக சாமல் பள்ளம் அருகே உள்ள சிறிய பாலத்தை கடக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் பாலத்தின் உறுதித்தன்மையை கருத்தில் கொண்டு பாலத்தை கடக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதனால் 4வது நாளாக சிலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கரூரில் ஆயுதப்படை காவல்துறை வாகனம் மோதி இறைச்சி வியாபாரி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் வந்த பிரதமரின் பாதுகாப்பிற்காக கரூர் மாவட்ட ஆயுதப்படை காவலர்கள் பாதுகாப்பிற்காக நேற்று சென்றிருந்தார்கள். பாதுகாப்பு பணி முடிந்து நேற்றிரவு கரூர் திரும்பிக் கொண்டிருந்த போது ரெட்டிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது காவல் வாகனம் மோதியுள்ளது. இதில் இறைச்சி வியாபாரி பழனிசாமி படுகாயமடைந்தார். உடனே சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பழனிசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பட்டாசு தொழிலுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க கோரி சிவகாசியில் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு தொழிலுக்காக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும், வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். 3 மாதங்களுக்கு மேலாக பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நாளை உண்ணாவிரத போராட்டமும் நாளை மறுநாள் பேரணியும் நடத்த உள்ளதாக பட்டாசு தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் பங்கேற்று பேசிய பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்க துணைத் தலைவர் மாரியப்பன், பட்டாசு தொழிலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம், மத்திய அரசு, மாநில அரசு என 3 கதவுகளும் அடைக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் சிவன் கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள ராமலிங்க சுவாமி கோவில் ராமன் வழிபட்ட தலம் என புராணங்களில் கூறப்படுகிறது. இதனால் உலக பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இங்கு 108 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் 108 சிவாலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ராமலிங்க சுவாமி கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகேஸ்வரி என்கிற பெண் தனது சொத்தை சாக்ரட்டிஸ் என்கிற வழக்கறிஞரும் பூபதி கண்ணன் என்பவரும் அபகரிக்க முயற்சிப்பதாக புகார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் தனது மகளுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த அவர் தாம் விஷம் அருந்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து அவரை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு வரும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு குன்னூர் வைகை ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குடிநீர் குழாயை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் பயணிகள் ரயிலுக்கு டீசல் என்ஜின் இணைக்காததால் 90 நிமிடங்கள் காலதாமதம் ஏற்பட்டது. அதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டிற்கு நாள்தோறும் பயணிகள் ரயில் இயக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் வெகு நேரமாகியும் ரயிலுக்கு டீசல் என்ஜின் இணைக்கப்படாததால் சுமார் 90 நிமிடங்கள் தாமதமாக ரயில் புறப்பட்டது. இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்கள் செல்வோர் பாதிக்கப்பட்டார்கள். விடைத்தாள் திருத்தம் மற்றும் மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 2 தற்காலிக பணியாளர்களை சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேல் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகிறார்கள். இதில் மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தம் மற்றும் மதிப்பெண் வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்தன. இப்புகாரின் பேரில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் உட்பட 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதில் முறைகேடு புகார் உறுதியானதால் 2 தற்காலிக பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரும் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி மலைக்கோயில் அடிவாரத்தில் 15 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிக்கப்பட்ட சம்பவம் பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மலைக்கோவிலின் அடிவார பகுதியில் உள்ள வன துர்க்கையம்மன் கோவிலில் மலைப்பாம்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மலைப்பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் வனப்பகுதியில் மலைப்பாம்பு விடப்பட்டது. புதுச்சேரியில் காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி மணக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சபரி இளைஞர் காங்கிரஸில் நிர்வாகியாக உள்ளார். இந்த நிலையில் சபரியின் வீட்டில் மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். பயங்கர சத்தத்துடன் வெடித்த வெடிகுண்டால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவள்ளூர் அருகே பள்ளி மாணவன் அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்து உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவன் தனசேகர் பொன்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் தனசேகர் பள்ளிக்கு செல்ல அரசு பேருந்தில் பயணித்த போது எதிர்பாராத விதமாக அவர் பேருந்தில் இருந்து தவறி கீழே விழுந்தார். இதில் தனசேகர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குடும்ப பிரச்சனை காரணமாக மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் தனது குழந்தைகளுடன் தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு நிலவியது. மதுரையை அடுத்த நெடுங்குளத்தைச் சேர்ந்தவர் பஞ்சவர்ணம். கணவரை இழந்த இவர் தனது தந்தையின் வீட்டில் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் அவரது வீட்டை சகோதரர்கள் அபகரித்து விட்டதாக போலீசில் புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது. எனினும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிகிறது. இதனையடுத்து தமது 2 குழந்தைகளுடன் மதுரை ஆட்சியர் அலுவலகம் வந்த அவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்தார். இதனையடுத்து போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணைக்காக அழைத்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன 10ஆம் வகுப்பு மாணவி எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அருகே புது வெங்கடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சரிதா கடந்த செப்டம்பர் மாதம் பள்ளிக்கு சென்றபோது காணாமல் போனதாக கூறப்படுகிறது. மாயமான மாணவியை போலீசார் தேடி வந்த நிலையில் கீச்சளம் கிராமத்தில் உள்ள கரும்பு தோட்டம் ஒன்றில் பள்ளி சீருடையுடன் எலும்புக்கூடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எலும்புக்கூடாக இருந்தது மாயமான மாணவி சரிதா என்பதை உறுதி செய்தனர். எலும்புக்கூட்டை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளிக்கு சென்ற மாணவி மாயமாகி தற்போது 4 மாதங்கள் கழித்து எலும்புக்கூடாக கிடைத்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.
திருவள்ளூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சோழவரம் புறக்காவல் நிலையம் அருகே வசித்து வந்த சுரேஷ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். இந்த நிலையில் சுரேஷ்குமார் தமது வீட்டின் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். கொலை செய்யப்பட்டவருக்கு பியூலா என்கிற மனைவியும் 3 மாத ஆண் குழந்தை மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்த கொலை சம்பவம் குறித்து சோழவரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவையில் மதுபோதையில் கஞ்சா கேட்டு மிரட்டிய ரவுடியை 2 பேர் கத்தியால் குத்தி கொன்றனர். கோவை புளியகுளம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி லியோ மார்டின் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் அலமேலு மங்கா லே அவுட் பகுதியில் தருண் மற்றும் சண்முகம் ஆகியோரிடம் கஞ்சா கேட்டு மார்டின் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இருவரும் மார்டினை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடினர். படுகாயமடைந்த மார்டின் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தலைமறைவான இருவரையும் தேடி வருகிறார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கொடைக்கானலில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட சுமார் 1400 கட்டிடங்களை பூட்டி சீல் வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த கட்டிடங்களில் உணவு விடுதிகள், குடியிருப்புகள் உள்ளிட்டவை அடங்கும். இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கொடைக்கானலில் மாஸ்டர் பிளான் திட்டத்தை அமல்படுத்த கோரியும் முழு கடையடைப்பு நடைபெற்றது. தமிழக அரசு தலையிட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் விதமாக புதுச்சேரியில் இன்று முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் அறிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்ததால் இச்சட்டம் தளர்த்தப்பட்டது. இந்த நிலையில் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டார். நேரில் சென்று வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து செல்கிறார்களா எனவும் சோதனை செய்தார்கள். இந்த நிலையில் ஹெல்மெட் அணியாமல் செல்வோரின் வாகன பதிவெண் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவாரூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கோவிலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வரசூன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளராக உள்ள அவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ராஜசேகருக்கும் இடையே முன் விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் செல்வரசூன் மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் உட்பட பல்வேறு கட்சியினர் முத்துப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட 2000 கன அடி நீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை நாளை சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கிருஷ்ணா நதி நீர் திறந்துவிடப்பட்டது. 152 கிலோமீட்டர் கால்வாய் வழியாக பயணித்து 0 பாயிண்டை வந்த நீர் நேற்று வந்தடைந்தது. இதனையடுத்து 0 பாயிண்ட்டுக்கு வந்த கிருஷ்ணா நதிநீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். இந்த நிலையில் இந்த நீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை நாளை சென்றடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்வியின் மூலம் மாணவர்கள் பெறும் அறிவே அவர்களின் முகமாக திகழ்வதாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 52வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். பின்னர் நீதியரசர் வெங்கட்ராமன் பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தினார். அதில் தற்போதைய தொழில்நுட்ப உலகம் பரவலான வாய்ப்புகளை அனைவருக்கும் வழங்கியுள்ளதாகவும் உலகின் எந்த மூலையையும் எளிதில் தொடர்பு கொள்ளும் இணையத்தை மாணவர்கள் நல்வழியில் பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். உதகை அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி நேரம் முடிவடைந்ததால் அவசர சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர் மறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விபத்தில் படுகாயமடைந்து 6 வயது சிறுவன் அவசர சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார்கள். அப்போது அங்கு பணியாற்றும் மருத்துவர் தமிழ்மாறன் அவரது குடியிருப்புக்கு சென்று செவிலியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நீண்ட நேரமாகியும் மருத்துவர் வராததால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் மருத்துவரின் குடியிருப்புக்கு சென்று அழைத்திருக்கிறார்கள். அப்போது பணி நேரம் முடிந்ததால் தன்னால் சிகிச்சை அளிக்க முடியாது என
அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுவனின் உறவினர்கள் மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு சுகாதார நிலையத்திற்கு வந்த மருத்துவர் சிறுவனுக்கு சிகிச்சை அளித்தார். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு என்றும் தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழ்.